டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இன்றைய வகுப்பில் திருக்குறள் பகுதியை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. தேர்வுக்கு சில நாட்களே இருக்கிற காரணத்தினால் நாம் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தலைப்புகளை பற்றி பார்த்து வருகிறோம். ஏற்கனவே சில முக்கியமான தலைப்புகளை பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. இன்றைய வகுப்பில் திருக்குறள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் திருக்குறள் 20 அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் தேடி பார்த்தால் ஒரு சில திருக்குறள் மட்டும்தான் இருக்கும் நண்பர்களே, முழுமையாக கிடைக்காது. அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 திருக்குறள் இருக்கும். ஆனால் பள்ளி பாடப்புத்தகங்களில் 4 அல்லது 5 திருக்குறள் தான் இருக்கும். எனவே நீங்கள் தேடி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நம்முடைய அகாடமியில் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் என தொகுக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள 20 அதிகாரத்திற்கும் முழுமையாக 10 குறளாக தொகுத்து வைத்திருக்கிறோம். அதை மாணவர்களின் நலனுக்காக இப்போது பதிவேற்றம் செய்கிறோம் நண்பர்களே. நீங்கள் அமைதியாக கேட்டு பயன்பெறுங்கள். நிச்சயமாக வரவுள்ள குரூப் 2 தேர்வில் 3 அல்லது 4 கேள்விகள் இந்த திருக்குறள் தலைப்பிலிருந்து கேட்பார்கள். உங்களுக்கு அது கை கொடுக்கும். அதாவது 20 திருக்குறளையும் முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கும் நண்பர்களே. எனவே 5 திருக்குறளாக பிரித்து பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு வகுப்பில் 5 அதிகாரங்களை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது 20 அதிகாரத்தில் ஒவ்வொரு வகுப்பில் 5 அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 திருக்குறள் வீதம். ஒரு வகுப்பில் 50 திருக்குறளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. 4 நாட்களிலும் இந்த 20 அதிகாரங்களையும் முடித்து விடலாம். தெளிவாக கேளுங்கள். முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. தெரிந்தவர் யாராக இருந்தாலும் அவர்களும் பயன்பெறட்டும். இப்போது 20 அதிகாரங்களில் முதல் 5 அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. முதலாவது அதிகாரம் ஒழுக்கம் உடைமை. இது அறத்துப்பாலில் உள்ளது. இயல் இல்லறவியல். அதிகாரம் ஒழுக்கம் உடைமை நண்பர்களே. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள 20 அதிகாரங்களில் முதல் 5 அதிகாரங்களை பற்றி இந்த வகுப்பில் பார்க்கலாம். முதல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை. இது அறத்துப்பாலில் உள்ளது. இல்லறவியலில் உள்ளது நண்பர்களே. முதல் திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இரண்டாவது திருக்குறள் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. மூன்றாவது திருக்குறள் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். நான்காவது மரப்பினும் ஒத்து கொளலாகும் பார்ப்போன் பிறப்பொழுங்க குன்றக் கெடும். அடுத்து அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அடுத்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. அடுத்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அடுத்து நன்றிக்கு வித்தாக்கும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அடுத்து ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவோ தீய வழுக்கியும் வாயார் சொலல். அடுத்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். நண்பர்களே, இந்த முதல்
அதிகாரத்தில், அதாவது ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 10 திருக்குறளையும் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அடுத்து 2வது அதிகாரம் பொறை உடைமை. இது அறத்துப்பாலில் உள்ளது. இதுவும் இல்லறவியலில் இருக்கிறது. முதல் திருக்குறள்: அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நண்பர்களே, இந்த திருக்குறளானது இப்போ டிஎன்பிசியில் சமீபமாக நடந்த தேர்வில் கேட்டிருந்தார்கள் நண்பர்களே. அதாவது இன்ஜினியரிங் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய பொறியியல் பணிகளில் நேர்முகம் அல்லாத தேர்வில் இந்த திருக்குறளை கேட்டிருந்தார்கள். அதாவது ஒரு திருக்குறளை கொடுத்துவிட்டு ஒரு வார்த்தையில் டேஷ் போட்டு இதில் எந்த வார்த்தை வரும் என்று கேட்பார்கள் நண்பர்களே. அதுபோல தான் கேட்டிருந்தார்கள். குரூப் 2 தேர்விலும் நிச்சயமாக வரும். தெளிவாக கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. அடுத்து, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அடுத்து, இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அடுத்து, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அடுத்து, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. அடுத்து, ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அடுத்து, திறனல்ல தற்புறர் செய்யனும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. அடுத்து, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல். அடுத்து, துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். அடுத்து, உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். நண்பர்களே, 2வது அதிகாரமான பொறையுடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து 3வது அதிகாரம் ஊக்கமுடைமை. இதுவும் பொருட்பாலில் உள்ளது நண்பர்களே. ஆனால் இது அரசியல் என்ற இயலில் இருக்கிறது. முதலில் பார்த்த 2ம் அறத்துப்பாலில் உள்ளது, இல்லறவியலில் இருந்தது. இந்த 3வது ஊக்கமுடைமை என்ற அதிகாரம் பொருட்பாலில் உள்ளது, அரசியல் என்ற இயலில் உள்ளது நண்பர்களே. முதலாவது, உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையரோ மாற்று. அடுத்து, உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அடுத்து, ஆக்கம் இழந்தமென்று அல்லாவர் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். அடுத்து, ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையா நுழை. அடுத்து, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. அடுத்து, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை தீர்த்து. அடுத்து, சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பில் பட்டுப்பாடொன்று களிறு. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெருவும் புலிதாக் குறின். அடுத்து, உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரம் மக்களாதலே வேறு. நண்பர்களே, ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் பார்த்திருக்கிறோம். அமைதியான முறையில் கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. அதுக்கடுத்து 4வது அதிகாரம் விருந்தோம்பல். இது அறத்துப்பாலில் உள்ளது, இல்லறவியலில் உள்ளது நண்பர்களே. முதல் திருக்குறள்: இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு.
விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டாப்பாற்றன்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. அடுத்து அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அடுத்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். அடுத்து செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பாட்டிருப்பான் நல்வருந்து வான தவார்க்கு. அடுத்து இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். அடுத்து பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி கேள்வி தலைப்படாதார். அடுத்து உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடவை மடவார்கண் உண்டு. அடுத்து மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. நண்பர்களே, விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள 10 திருக்குறளையும் பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து 5வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் என்பதில் உள்ளதை பற்றி பார்க்கலாம். இது அறத்துப்பாலில் உள்ளது நண்பர்களே. இயலானது பாயிரவியல் என்ற இயலில் உள்ளது. அதாவது அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரமானது அறத்துப்பாலில் உள்ளது. அதற்கடுத்து பாயிர இயலில் உள்ளது நண்பர்களே. முதல் திருக்குறள். சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அடுத்து அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அடுத்து ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும்வாய் எல்லாம் செயல். அடுத்து மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. அடுத்து அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அடுத்து அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அடுத்து அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அடுத்து அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. நண்பர்களே, அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 10 திருக்குறளையும் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. ஆக இன்றைய வகுப்பில் 5 அதிகாரங்களை பற்றி பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. இந்த 5 அதிகாரத்திலும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் உள்ள 10 திருக்குறள் வீதம் 50 திருக்குறளை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அடுத்த வகுப்பில் மீதி உள்ள 5 அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 20 அதிகாரங்களையும் நாம் 5 பிரித்து பார்க்கலாம் நண்பர்களே. அப்போதுதான் உங்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். ஒரே நாளில் 20 அதிகாரத்தையும் கேட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு குழப்பமாகிவிடும் நண்பர்களே. அதனால்தான் 5 அதிகாரமாக பிரித்து சொல்லுகிறேன். இதை 1 அல்லது 2 முறை அமைதியான முறையில் கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பில் அடுத்து உள்ள 5 அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. இது உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அதாவது பள்ளி புத்தகத்தில் தேடி படிப்பது சிரமமாக இருக்கும் நண்பர்களே. அதனால்தான் ஒவ்வொரு தலைப்பிலும் உள்ள 10 குறள்களை தொகுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அடுத்து வரும் வகுப்பில் அடுத்து ஒரு 5 அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். மாணவர்களே, நம்முடைய
அகாடமியில் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும், அதாவது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து தகவல்கள், அதாவது பயிற்சி வகுப்புகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகளும் எவ்வித கட்டணமும் இன்றி நடைபெறுகிறது நண்பர்களே. இவை அனைத்தும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அப்போதுதான் நாங்கள் பதிவிடுகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அதை பார்த்து பயன்பெறலாம். அதேபோல் டெலகிராம் சேனலில் லிங்கும் இருக்கிறது நண்பர்களே, அதிலும் சேர்ந்து கொள்ளுங்கள். மாதிரி தேர்வுகள் அனைத்தும் அதில் பதிவேற்றம் செய்யப்படும். அல்லது பயிற்சி குறிப்புகள், பாடப்புத்தகங்கள், நடப்பு நிகழ்வுகள் அனைத்தும் PDF வடிவில் அதில் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. உங்கள் வெற்றிக்கு தேவையான அனைத்தும் நம்முடைய அகாடமியில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதே போல உங்களுடைய நண்பர்களுக்கும் கட்டாயம் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் நண்பர்களே. மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். எல்லோரும் பயன்பெறட்டும், வெற்றி பெறட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் என்பது போல நாமும் வெற்றி பெறுவோம், மற்றவர்களையும் வெற்றி பெற வைப்போம் என்பதே நம்முடைய நோக்கம் நண்பர்களே. அதனால் கூடுமான வரையில் எல்லோருக்கும் பகிர்ந்து விடுங்கள். நீங்களும் பயன்பெறுங்கள் நண்பர்களே. TNPSC தேர்வை நல்லபடியாக எழுதி முதல்நிலை தேர்வில் வெற்றி பெறுங்கள். அடுத்து மெயின்ஸ் தேர்வில் நம்முடைய அகாடமியில் பயிற்சி வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகள் நடைபெற உள்ளது. அதை பார்த்தாலே நீங்கள் எளிதில் தேர்ச்சி பெற்று விடலாம். அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து உள்ள திருக்குறளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. அடுத்து சந்திப்போம்.